ஐயா, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? நடந்துட்டே இருக்குமா. இன்னைக்கு முதல்ல அம்பாளுக்கு அபிஷேக பூஜை, அப்புறம் விளக்கு பூஜை, அப்புறம் நடுநிசி பூஜை. இந்த மூணையும் எந்த குறையும் இல்லாம முடிச்சு நாளைக்கு திருவிழாவை பிரம்ம முகூர்த்தத்துல முடிக்கணுமா. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிடலாம். ஒருவேளை குறிச்ச நேரத்துல பூஜை முடியலனா என்ன ஆகும்? என்னக்கா? சாமி குத்தம் ஆயிடுமா. ஐதீகப்படி அடுத்த 12 வருஷத்துக்கு கோவில திறக்க கூடாது. பசி பட்டினின்னு பெரிய ஆபத்து வந்துடுமா. இது நின்னு குடுக்கிற சாமி இல்ல, அங்கேயே குடுக்கிற சாமி. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பயப்படாதீங்க ஐயா, குறிச்ச நேரத்துல எந்த குறையும் இல்லாம திருவிழா நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் இத்தனை வருஷம் பூஜையே பண்ணாம வச்சிருந்தாங்க? இந்த கோயில் 1000 வருஷம் பழமையானது. ஓ, இங்க இருக்கிற அம்பாளோட சிலை விலை மதிப்பற்றது. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலை காணாம போயிடுச்சு. ஆனா அதை திருடிட்டு போனவன் அடுத்த நாளே செத்து போயிட்டான். சிலைய மீட்டு திரும்ப கோயிலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா சிலைய காணாம போக விட்டுட்டாங்களேன்னு ஊர் மேல ஒரு சாபம் வந்துருச்சு. அதனாலதான் இத்தனை வருஷமா திருவிழா பூஜைன்னு எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. இப்போ அந்த சாபம் முடிஞ்சு மறுபடியும் திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன அத்தை பயமுறுத்துறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த கோவிலையும் இங்க நடக்க போற பூஜையையும் யாரும் அலட்சியமா நினைச்சிடாதீங்க. வான்மதி, வெண்ணிலா, இது உங்களுக்கு முதல் திருவிழா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்ன வேணா நடக்கலாம். சொல்லுங்கம்மா. சார், நேத்து நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. எல்லா தப்பும் என் மேலதான். இதுக்கும் வருணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் உங்ககிட்ட உண்மையதான் சொன்னாரு. நான் தான் அவர்கிட்ட டிவோர்ஸ்க்கு சம்மதிச்சேன். மேடம், நைட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் பேசி வச்சுட்டு வந்து பேசுறீங்களா? ஐயோ, வருண் இப்படி எல்லாம் போய் சொல்லுன்னு சொன்னாரா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். நான் இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. நீங்க அக்ரிமெண்ட் கேன்சல்னு சொன்னதும் அவர் உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாமே என்னாலதான். வருண் ரொம்ப நல்லவர் சார். அவர் உங்களை ஏமாத்த நினைக்கல. நான் தான் அப்ப இருந்த நிலைமையில அப்படியெல்லாம் பேசிட்டேன். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? தெரியலையே சார். இருங்க பார்க்கலாம். ஓகே சார். வருண் இந்த ப்ராஜெக்டுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியும். டே நைட் பார்க்காம இந்த ஒரு பிசினஸ்க்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு நான் பார்த்திருக்கேன். என்னோட ஒரு சின்ன தப்புக்காக அவரோட மொத்த கனவையும் நீங்க சிதைச்சிடாதீங்க. பிளீஸ், தயவு செஞ்சு அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. நான் அவர் கூட இருக்கிறது தான் உங்க பிசினஸ்க்கு ப்ராப்ளம்னா நான் சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன். அவர் கனவை மட்டும் சிதைச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ். நீங்க ரொம்ப நல்லவங்க வெண்ணிலா. உண்மையிலே வருணுக்கு தான் உங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. எனிவேஸ், நாங்க இந்த அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணல. நாங்க இந்த ப்ராஜெக்ட அவருக்கே தர்றோம். அதுவும் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல. கோவில் பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு. என்னக்கா விளையாடுறியா? அத்தை நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா விரதம் இருக்க சொல்லிருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீ என்னடானா பிரசாதம் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்க?
முதல்ல அதை கொடு. ஏய், அவங்க தான் ஏதோ வளர்றாங்கன்னா நீயும் அதை நம்பிக்கிட்ட. சாப்பிடாம விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளும் சொல்லல. அப்படியே இருந்தாலும் இது கோவில் பிரசாதம் தான். சாப்பிட்டா சாமி ஒன்னும் தப்பா நினைச்சுக்காது. வேணாக்கா, சொன்னா கேளு. இது நமக்காக இருக்கிற விரதம் இல்ல, ஊருக்காக இருக்கிற விரதம். நீ இதுல அலட்சியமா ஏதாவது பண்ணினா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். அது உன்னை மட்டும் பாதிக்காது, இந்த ஊருக்கே பெரிய கேடு வந்துடும். தயவு செஞ்சு விரதத்தை ஒழுங்கா கடைபிடி. என்னடி எனக்கே அட்வைஸ் பண்றியா? என்கிட்ட உன் ரூல்ஸ் எல்லாம் பேசாத. எனக்கு இந்த விரதம் அது இதுன்னு எந்த நம்பிக்கையும் இல்ல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். நீ வேணா விரதம் இருந்து உன் அத்தை முன்னாடி அப்படி நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ணு. என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாத. அக்கா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா இது சாமி விஷயம், நம்ம கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஊருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே. அத முறையா பண்ண வேண்டாமா? இப்ப என்னடி நான் முறை இல்லாம பண்ணிட்டேன்? பசிக்குது, சாப்பிட போனேன். இது என்ன அவ்ளோ பெரிய குத்தமா? அதான் இவ்ளோ பேர் விரதம் இருக்கீங்கல்ல, நான் ஒரு ஆள் சாப்பிட்டா எதுவும் தப்பாயிடாது. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு உன் வேலை என்னமோ அதை போய் பாருப்போ. அக்கா,